சாந்தி. 25 மார்ச் 2023. ஓம் சாந்தி. இன்றைய முறையிலிருந்து கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, உங்களுக்கு ஞான கங்கை என்று ஏன் சொல்லப்படுகிறது? பாபா சொல்றார், ஞான கங்கைகளாகி நீங்கள் எங்கே செல்ல விரும்புகிறீர்களோ அங்கே சென்று ஞானம் கொடுக்க உங்களால் முடியும். ஞான கங்கைகளாகி நீங்கள் எங்கே செல்ல விரும்புகிறீர்களோ அங்கே சென்று ஞானம் உங்களால் கொடுக்க முடியும். இதற்கு தான் நீங்கள் ஞான கங்கை என்று சொல்லப்படுகிறீர்கள். உங்களுடைய வேலை என்ன? எங்கே போய் ஞானம் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அங்கே சென்று கொடுக்கறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். இதற்கு தான் நீங்கள் ஞான கங்கை என்று சொல்லப்படுகிறீர்கள். இரண்டாவது கேள்வி, இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? கார் இருளில் தூய்மையற்ற உலகில் இருக்கிறீர்கள். மூணாவது கேள்வி, யார் ராஜ்ய பாக்கியத்தை அடைவார்கள்? யார் பாபாவிடம் உறுதிமொழி கொடுக்கிறார்களோ, தூய்மை ஆகிறார்களோ, சுயதர்ஷன சக்கரதாரி ஆகிறார்களோ அவர்கள்தான் ராஜ்ய பாக்கியத்தை அடைவார்கள். யார் பாபாவிடம் உறுதிமொழி கொடுக்கிறார்களோ, தூய்மை ஆகிறார்களோ, சுதர்ஷன சக்கரதாரி ஆகின்றார்களோ அவர்கள்தான் ராஜ்ய பாக்கியத்தை அடைவார்கள். நாலாவது, யார் உண்மையான தபஸ்வி மூர்த்தி ஆவார்கள்? புருவ மத்தி என்ற குடிலில் அமர்ந்து உள்நோக்கு முகத்தினுடைய ரசனையை அனுபவம் செய்யக்கூடியவர்கள்தான் உண்மையான தபஸ்வி மூர்த்தி ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, ஞான சொரூப ஆத்மா யார்? ரகசியங்களை அறிந்தவராகி ஒவ்வொரு சூழ்நிலையின் ரகசியத்தை அறிந்திருக்கக்கூடியவர்கள்தான் ஞான சொரூப ஆத்மா ஆவார்கள். ரகசியங்களை அறிந்தவராகி ஒவ்வொரு சூழ்நிலையின் ரகசியத்தை அறிந்திருக்கக்கூடியவர்கள்தான் ஞான சொரூப ஆத்மாக்கள் ஆவார்கள். fill in the blanks. உங்களுக்கு உள்நோக்கு முகத்தினுடைய அல்லது அந்தர்முகி உள்நோக்கு முகத்தினுடைய ரசனையின் டேஷ் ஏற்படுகிறது. உள்நோக்கு முகத்தினுடைய ரசனையின் அலௌகீக அனுபவம் ஏற்படுகிறது. இரண்டாவது, டேஷ் பாரதத்தை டேஷ் ஆக்குகின்ற சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி பாரதத்தை வைரம் போல் ஆக்குகின்ற சேவை செய்ய வேண்டும். மூன்றாவது, சத்தியுகத்தில் டேஷ் என்று யாரும் இருப்பதில்லை. சத்தியுகத்தில் குருமார்கள் என்று யாரும் இருப்பதில்லை. நாலாவது, நீங்கள் டேஷ் மற்றும் டேஷ் செய்வதற்கான சேவையை செய்யுங்கள். நீங்கள் பாபா மற்றும் சொர்க்கத்தை நினைவு செய்வதற்கான சேவையை செய்யுங்கள். நீங்கள் பாபா மற்றும் சொர்க்கத்தை நினைவு செய்வதற்கான சேவையை செய்யுங்கள். அஞ்சாவது, நீங்கள் டேஷ் போல் என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் ஜின் பூதத்தை போல் என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். நினைக்கலாமா ஜின் பூதம் போல? இன்னைக்கு நாள் முழுவதும் எப்பப்பெல்லாம் மனசு புத்தி ஃப்ரீயாக இருக்கோ ஓடணும், பரந்தாமத்துக்கு ஓடணும், மறுபடியும் ஓடி வரணும், பாபாவை நினச்சிட்டு காரியங்கள் செய்யணும், மறுபடியும் ஓடணும். இந்த மாதிரி எத்தனை முறை போயிட்டு வரீங்க? 108 முறை இன்றைக்கி போயிட்டு வாங்க. இதான் ஹோம்ஒர்க். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.